ஹாய் விவோஸ், அடுத்ததா சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கர்ப்பமா இருக்கிறதுனால சேது வந்துட்டு தன்னோட குழந்தை மேல நிறைய பிரிய வச்சிருக்காரு. இதனால குழந்தைய பத்தி விசாரிக்கிறதுக்காக பாட்டி கிட்ட வர்றாரு. பாட்டி நடு வீட்டில் உட்காந்து வெத்தலையை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் இப்ப தமிழ் வயிற்றுல வளர்ற குழந்தை எப்படி இருக்கும், என்ன குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்து சேது கேட்குறாரு. அதெல்லாம் எப்படா இப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை அப்பத்தா, இப்போதான் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு சொல்லி என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அடே கூடு கட்ட குக்கரு, இப்போ எப்படா நம்ம வந்து குழந்தையெல்லாம் என்ன குழந்தைன்னு கண்டுபிடிக்க முடியும், குழந்தை நல்லா இருக்கா அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை புத்தா, நம்ம கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சேது கேட்குறாரு. இல்லைடா, அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் இப்போ சொல்ல மாட்டாங்க, நம்ம பிறக்கும்போது தான் நம்ம பார்த்துக்கிறணும். ஏன் உன்னைய மாதிரி ஒரு சிங்கக்குட்டி தான்டா பிறக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே சேது சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம் புத்தா, எனக்கு சிங்கக்குட்டி ஆம்பளை பிள்ளையெல்லாம், எனக்கு வந்துட்டு பொம்பளை பிள்ளை தான் வேணும். ஏன்னா எங்கள் அம்மாவே வந்து எனக்கு பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அப்படியாயா சேது, உன் மனம் போலையே உனக்கு பொம்பளை பிள்ளையே பிறக்கட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பார்த்தா அவளை நல்லா சாப்பிட்டு பத்திரமா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அப்படி அக்கறைப்பட்டவே நீயே போய் சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீயே சொல்லு, மாத்திரை மருந்தெல்லாம் வேலைக்கு போட சொல்லு, அப்படி எதுவும் மாத்திரை இல்லைன்னா நானே போய் வாங்கி தரேன்னு சொல்லு, மறந்துடாமல் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வெளியே கிளம்பி போயிடுறாரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி வந்து சும்மா இருக்க முடியாமல் ஆஸ்பத்திரியில் போய் தமிழை பற்றி விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரையும் சாவித்திரியுமே கூட வெளியே எங்கேயோ போயிடுறாங்க. உடனே எங்கிட்ட பாட்டி வந்துட்டு தமிழை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அடியே தமிழ், இங்கே வாடி, சேது உன் மேலே கொல்ல பிரிய வச்சிருக்காண்டியே, அவன் வந்து என்னதான் உன் மேலே கோபமாக இருந்தாலும் உன் குழந்தை மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான். அவன் நினச்ச மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று கையில் கொடுத்துரு, நீ நினச்சதெல்லாம் நடக்கும், அவன் உன்னைய மன்னிச்சு ஏற்றுக்கிருவான், உன் கூட சீக்கிரமே வாழ ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு மனசுக்குள்ளேயே அழுகுறாங்க. ஐயோ, எல்லாருமே வந்துட்டு இப்படி குழந்தை மேலே இவ்வளோ ஆர்வமாகவும் பாசமாகவும் இருக்காங்களே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு அப்படியே பேயரைஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. பாட்டி கேட்குறாங்க, அடியே நான் வாட்டில் கத்திக்கிட்டு கிடக்க, நீ வாட்டில் பேயரைஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, என்ன ஏதுன்னு சொல்கிறியா அடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இல்லாமாச்சு, நான் ஏதோ ஒரு யோசனையில் இருந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சமாளிக்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அதாண்டி நீ கொஞ்சம் கவனமாக இருந்து அவன் கேட்ட மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும், சரி அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கும் போது தமிழ் வந்துட்டு தவறி வந்து படியில் விழுந்துடுறாங்க. வயிற்றுல அடிபட்டுருது தமிழுக்கு. இதை பார்த்துட்டு அப்பத்தான் வந்து கதறி துடிச்சிடுறாங்க. ஐயோ, தமிழுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே, வயிற்றுப்புள்ளக்காரியா வேற இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்துறாங்க. அடையடை யாராவது வாங்கடா வாங்கடான்னு கத்தும்போது வீட்டில் யாருமே இல்லை. அப்பையின்னு பார்த்துட்டு மோகனா மட்டும்தான் இருக்காங்க. அடியே மோகனா வாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மோகனாவையும் கூப்பிடுறாங்க. என்னத்தாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாரடி, இந்த பிள்ளை கீழே விழுந்துருச்சு, தூக்குடி அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை பாட்டி சத்தம் போடுறாங்க. மோகனாவும் தமிழை தூக்கி விட்டுட்டு, என்னாச்சு தமிழ் அப்படின்னு கேட்கும்போது, கீழே விழுந்துட்டேன் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாட்டி சொல்றாங்க, புள்ளத்தாச்சி புள்ளை இப்படி அசால்ட்டா இருக்கலாமாடி, கீழே பார்த்து போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க. தமிழை வந்துட்டு திரும்பவும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்றாங்க. உடனே தமிழும் மோகனாவும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.